பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைவே பல முறை நானே. பலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைவே பல முறை நானே. உங்கரம் தொட்ட நின்னை வலையும் உலகுக்கு உப்பாக மாற்றும். உங்கரம் தொட்ட நின்னை வலையும் உலகுக்கு உப்பாக மாற்றும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே தேற்றிய நீட்டிடுவே. பலனற்ற பாத்திரம் நானே. மாறன் பரிசுத்தாவிய நாமம் உம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் பாராட்டின மட்டிலா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கின்றோம் கர்த்தாவே. உம்முடைய தெய்வீக ஆளுகை கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய மாசற்ற கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்துகின்றோம், பெருமையாக்குகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே யார் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ ஆண்டவரே, அனைவரும் தெய்வீக ஆசீர்வாதத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கின்றோம். அனுப்பா இந்த கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்துகின்றோம், பெருமையாக்குகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகர மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாக ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் ஆராதனை திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 6வது ஞாயிறு. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் நம்முடைய கரங்களில் உள்ள கீர்த்தனை புத்தகத்தில் கீர்த்தனை எண் 250வது கீர்த்தனை ஐயா நான் வந்தேன் என்ற ஒரு பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். வாருங்கள். Amen.
இன்னும் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ தினம் இன்னும் அகற்றி எளிய நிகழ்ச்சியும் பாட்டு குட்டி இவை இன்னும் அகற்றி எளிய நிகழ்ச்சியும் பாட்டு குட்டி ஐயா நான் வந்தேன் தேவநாட்டு குட்டி வந்தேன் தேவநாட்டு குட்டி வந்தேன் ஐயா நான் வந்தேன் தேவநாட்டு குட்டி வந்தேன் தேவநாட்டு குட்டி வந்தேன் தேவநாட்டு குட்டி தேவநாட்டு குட்டி திருத்துவ பண்டிகைக்கு பிந்தைய 6வது ஞாயிறு. இந்த நாள் அருளுரைக்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிக்கு செல்வதற்கு முன்பதாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் வழியாக நாம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்துவமுள்ள பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய நாதனுமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்வைக்கப்பட்டு கன்னிமரியாதத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து விழித்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்துவமுள்ள பிதாவாகிய பராபரனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தில் நாம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க திரியர் கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த நாள் அருளுரைக்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி அது தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 17 துவங்கி 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். மத்தேயு 5வது அதிகாரம் 17 துவங்கி 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான் என்றார் என்பதுவே. நம்முடைய பரமத்தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக. உம்முடைய வார்த்தைகள் மறைபொருட்களை புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் எங்களுடைய காதுகளையும் திறந்தள்ள வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கின்றோம். நீர் பேசும் கர்த்தாவே நாங்கள் கேட்கின்றோம். நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்க ஓடோடி வந்திருக்கின்றோம். இவளோடு இடைப்படும் எங்களை மகிமைப்படும் உடைய நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாகும். துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் செபிக்கிறோம். ஜீவனுடன் நல்ல பரலோகப்பிதாவே. நம்முடைய பரமத்தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக. உம்முடைய வார்த்தைகள் மறைபொருட்களை புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் எங்களுடைய காதுகளையும் திறந்தள்ள வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கின்றோம். நீர் பேசும் கர்த்தாவே நாங்கள் கேட்கின்றோம். நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்க ஓடோடி வந்திருக்கின்றோம். இவளோடு இடைப்படும் எங்களை மகிமைப்படும் உடைய நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாகும். துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம். ஜீவனோடு நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராமே நம் அனைவரையும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். இந்த நாள் அருளுரைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி அது மத்தேயு 5வது அதிகாரம் 17 துவங்கி 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளை நாம் சற்று ஆழமாக கவனித்தோம் என்று சொன்னால், நியாயப்பிரமாண சட்டத்திற்கான புதிய விளக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறதை நாம் யாவரும் அறிய முடிகிறது. நியாயப்பிரமாண சட்டத்தின் புதிய விளக்கத்தின் பகுதியாக இந்த பகுதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதாவது நியாயப்பிரமாண சட்டத்தில் அநேக சட்டங்களை 613 மிஷ்னா சட்டங்களை இயற்றியுள்ளார்கள். அதிலே நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது 2 சட்டங்களை பற்றி மாத்திரம் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஏனெனில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதியிலே அதை பற்றி மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கின்ற தகவல்களாக நாம் அமைந்திருக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. நியாயப்பிரமாண சட்டம் அதில் முதலாவது சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை சற்று கவனித்தோம் என்று சொன்னால், பிறர் உனக்கு நீ என்ன செய்கிறாயோ, பிறர் உனக்கு என்ன செய்கிறாரோ அதையே நீ அவர்களுக்கு செய். பிறர் உனக்கு என்ன செய்கிறார்களோ அதையே நீ அவர்களுக்கு செய் என்கின்ற ஒரு சட்டம் என்பது நியாயப்பிரமாண சட்டத்திலே முழுமை பெற்ற ஒன்று சட்டமாக இருக்கின்றது. ஆனால் இந்த சட்டத்தை நாம் சற்று ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சட்டம் இயற்றப்பட்டது மிக சரியான ஒரு சட்டமாகத்தான் இருக்கிறது. பிறர் உனக்கு நன்மை செய்தார்கள் என்று சொன்னால் நீ பிறருக்கு நன்மை செய். அதாவது பிறர் நன்மை மாத்திரமே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கூற்றை அடிப்படையாக கொண்டு அவர்கள் உனக்கு நன்மை செய்வார்கள், மாறாக அவர்களுக்கு நீ தீமை செய்து விடாது, நன்மையே நீயும் செய்ய வேண்டும் என்கின்ற அழுத்தத்தின் பகுதியை தான் இந்த வார்த்தை ஜாலம் குறிப்பிடுகின்றது. ஆக இதனை வேதப்பாரகர்களும் பரிசேயர்களும் மிக தவறான ஒரு போதனைகளாக எடுத்து கூறிக்கொண்டிருந்த ஒரு சூழலிலே தான் இயேசு இந்த நியாயப்பிரமாண சட்டத்திற்கு மறு விளக்கத்தை கொடுக்கின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைகின்றது. என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் கூறுகின்ற மொழியிலே, அவர்கள் கூறுகின்ற விளக்கத்திலே அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையானது பழிக்கு பழி. பிறருக்கு தீமை செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தீமை செய், பிறருக்கு நன்மை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீ நன்மை செய். ஆக நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை என்கின்ற, பழிக்கு பழி என்கின்ற ஒரு பதத்தினை பயன்படுத்திய ஒரு விளக்கத்தினை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு சரியான விளக்கமாக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் அனுப்பப்பட்டார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகவே இருக்கின்றது. ஆக சட்டத்தை இயேசு மாற்றவில்லை, மாறாக சட்டத்தினுடைய விளக்கத்தை சற்று கூர்மைப்படுத்தி, தெளிவுபடுத்தி, விரிவுபடுத்தி, அதன் ஆழத்தையும் அகலத்தையும், அதன் எல்லையை விரிவாக்கி அவர் போதிக்கின்ற ஒருவராக காணப்படுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லி இருக்கின்ற இயேசுவின் கூற்றை நாம் பார்த்தோம் என்றால் இதனுடைய முழுமை பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும். என்ன இருக்கின்றது பார்ப்போமே. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். நீங்கள் இன்னொருத்தரிடம் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, இதைத்தான் எனக்கு அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி புதிய விளக்கத்தை ஏற்படுத்துகின்றார். நாமே நமக்கு தீமையை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டோம், நாமே நமக்கு துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டோம், நாமே நமக்கு கடினப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டோம். ஆக நமக்கு நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ, பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் என்கின்ற கூற்றைத்தான் இயேசு அழுத்தமாக சொல்லுகின்றார். பிறருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், பிறரும் உங்களுக்கு நன்மை செய்வார்கள். அவர்கள் தீமையே செய்திருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஏனெனில் சத்துருக்களை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் என்கின்ற இயேசுனுடைய கூற்றை இந்த இடத்தில் மிக அழுத்தமாக கூறுகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக நியாயப்பிரமாண சட்டத்தில் புதிய விளக்கத்தை அவர் கொடுக்கின்றாரே தவிர நியாயப்பிரமாண சட்டத்தை அவர் மீறினவராக இல்லை. அங்கே வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் இயேசுவை எப்படி அவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்கலாம் என்று சொல்லி வகை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே நியாயப்பிரமாணத்தை அவர் மாற்றுகிறவராக அவர்கள் கூறுகிறார்கள். மாறாக இந்த இடத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை அவர் மாற்றவில்லை. நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ அவர் அடிக்கிறதற்காக வரவில்லை, மாறாக புதிய விளக்கத்தை கொடுக்கின்றார். அதனுடைய உண்மை பொருளை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அவர் எடுத்து கூறுகின்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் 2வது பகுதியாக அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியை பார்த்தோம் என்றால்,
கொலை செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு பதத்தினை நியாயப்பிரமாண சட்டத்தின் மூலமாக நாம் அறிகிற முடிகிறது. ஆக கொலை செய்கிறது என்பது நியாயப்பிரமாண சட்டத்தில் உள்ள ஒரு தகவாக இருக்கின்றது. கொலை செய்யக்கூடாது, மனிதன் யாரையும் எதற்காகவும் எந்த சூழலிலும் கொலை செய்யக்கூடாது. ஆனால் இயேசு இதில் கூறுகின்ற செய்தியை பார்த்தோம் என்று சொன்னால், கொலை என்கிறதற்கு சமமான ஒரு பதத்தினை கோபம் என்கின்ற ஒன்றிற்கு அவர் இணையாக சூட்டுகின்றார். ஆக கோபம் என்கின்ற ஒன்று கொலைக்கு சமமாக இயேசு எடுத்து கூறுகின்றார். எப்படி கோபம் கொலைக்கு சமமாக முடியும்? இது ஒரு புதிய விளக்கத்தை இயேசு கொடுக்க முயலுகின்றார். கொலை மட்டும் சட்டம் அல்ல, கொலை செய்யாது இருக்க வேண்டும் என்பது மட்டும் சட்டம் அல்ல, கோபம் கொள்ளாது இருக்க வேண்டும். ஆக எல்லா இடங்களிலும் கோபம் கொள்ளாது இருக்க முடியுமா? அல்லது கோபம் கொள்ளாமல் இருப்பதுதான் கடவுளுடைய பார்வையில் நீதியானதாகவும் நேர்மையானதாகவும் செம்மையானதாகவும் இருக்க முடியுமா? அல்ல, இயேசுவே கோபப்பட்டு இருக்கின்றார். நாம் எல்லாம் கேட்கலாம், சரியானது. நியாயமான கோபம் நியாயமான இடத்தில் செயல்படும் என்று சொன்னால் அது கடவுள் பார்வையில் ஏற்புடையதாக இருக்கும். மாறாக தேவையற்ற இடங்களில் தேவையில்லாத சூழலில் நாம் படும் கோபங்கள், அது உற்றார் உறவினராக இருக்கலாம், இனவட ஜந்துக்கள், உடன்பிறப்புகள், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அறிந்தும் அறியாமலும் இருக்கின்ற ஒரு நபர்களாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் நியாயமற்ற கோபம் என்பது கடவுள் பார்வையில் ஏற்புடையது அன்று. எனவே அதனை கடவுள் வன்மையாக எதிர்க்கின்றார். அது கொலைக்கு சமமாக அவர் கருதுகின்ற ஒரு வார்த்தையை தான் இந்த இடத்திலே அழுத்தமாக அவர் கூறுகின்றார். எப்படி கோபம் என்பது பாவத்திற்கு வழிவகுக்கக்கூடியது, அது எப்படி நியாயப்பிரமாண சட்டத்தில் தவறானதாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கோபம் என்கின்ற ஒன்று நமக்கு பொறாமையை கொடுக்கக்கூடியது. கோபம் முதலாவது ஒரு மனிதனின் மீது பொறாமையை ஏற்படுத்துகின்றது. அந்த பொறாமை என்கின்றது பிறரை கெடுக்கின்ற ஒரு சிந்தனையை நமக்குள்ளாக தூண்டுகின்றது. பிறரை கெடுத்து விட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்குள்ளாக தூண்டுவதோடு மட்டுமல்லாது, பொய் பழியையும் பொய் குற்றத்தையும் பொய்யான ஒரு தகவல்களையும் பிறர் மீது நாம் சுமத்துகின்ற ஒரு செயல்பாடுகளை அது உருவாக்குகின்றது. ஆக பொறாமை என்கின்ற ஒன்று உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது அந்த கோபம். அந்த பொறாமை பிறர் மீது நமக்கு பொய்யான குற்றச்சாட்டுகளை செலுத்தக்கூடிய ஒன்றாக உருவாக்குகின்றது. அது பிறரை அழிக்கின்ற ஒரு செயல்பாடுகளிலே இறுதியாக கொண்டு வந்து நிறுத்துகின்றது. அதைத்தான் திருமறை பகுதி சொல்லி இருக்கின்றது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் என்கின்றது இடத்தை பொறுத்து, சூழலை பொறுத்து, காலத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து அதனை சரியானதாக பயன்படுத்துங்கள். சரியற்றதாக பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அது கொலைக்கு சமமானதாக இருக்கின்றது. அது நியாயப்பிரமாண சட்டத்திற்கு ஏதுவானதாக இல்லை என்பதை இயேசு இந்த இடத்திலே மைய அழுத்தமாக வேதபாரகர்களும் பரிசேயர்களும் இருக்கக்கூடிய அந்த திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலேயே அவர் இந்த வார்த்தையை எடுத்து வைக்கின்றார். ஆக இயேசு ஏன் இந்த கோபம் என்கின்ற ஒன்றை கொலைக்கு சமமாக அறிமுகப்படுத்துகின்றார் என்று சொன்னால், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோமே, அந்த வார்த்தையிலே முன்பதாக அவர் நியாயப்பிரமாண சட்டங்கள் முழுவதுமாக ஒரே சட்டமாக அவர் அடையாளப்படுத்துகின்றார். அப்பொழுது அந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் அவர்கள் இவர் மீது குற்றம் சுமத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த அவர் அந்த சட்டத்தினை மிக தெளிவாகவும் நேர்த்தியானாகவும் முழுமையும் அடக்கிய ஒன்றாகவும் ஒரே சட்டமாக அவர் வெளியிடுகின்றார். என்ன சட்டம் அது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொன்ன அந்த வார்த்தையோடு அவர் நிறுத்திவிடாதபடி இதற்கு ஒப்பான சமமான கட்டளை என்னவென்றால், உன்னை நேசிப்பது போல எல்லோரையும் நேசி, உன்னை நேசிக்கிறது போல அனைவரையும் நீ நேசி என்கின்ற புதிய கட்டளையை, புதிய நியாயப்பிரமாணத்தின் முழுமையின் அடக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சட்டத்தினை அவர் அறிமுகப்படுத்துகின்றார். ஆக இது புதிய சட்டம் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் முழுமையை விளக்குகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. ஆக நியாயப்பிரமாணம் முழுமையாக சொல்லுகின்ற செய்தி தகவு, உங்களை நேசிப்பது போல பிறரை நேசியுங்கள். நீங்கள் பிறரை நேசிக்கும் பொழுது அது இறைவன் மீது காட்டுகின்ற அன்பினை வெளிப்படுத்துகின்ற செயல்பாடுகளை ஒத்ததாக இருக்கும் என்று சொல்லி பிறருக்கு எடுத்து கூறும் வகையில், எளிய வகையில், அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்ற ஒரு நியாயப்பிரமாண கூற்றாக இருக்கின்றது. இயேசு தெளிவாக கூறுகின்றார், நீங்கள் காணாத இறைவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவீர்கள்? காணுகின்ற மனிதனிடத்தில் அன்பு கூறுங்கள். அது கடவுளுக்கு நாம் செய்கின்ற கைமாறாக இருக்கும். அது கடவுளிடத்தில் நாம் காட்டுகின்ற அன்பின் வெளிப்பாடுகளாக இருக்கும். அது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கடவுள் விரும்புகிறார்.
ஏனெனில் மனிதன் மீது அதற்காகத்தான் அவர் அன்பு கூர்ந்து அவர் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி மனுக்குலத்துக்கு வந்து மனிதனாக அவர் உட்பவித்து பல்வேறு பாடுகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு துன்பங்களையும் பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு கண்ணீர்களையும் பல்வேறு கவலைகளையும் நம்மை போலவே ஒருவராக நம்மில் ஒருவராக நம்மோடு இடைப்படுத்தி கொண்டு நம்மிலேயே வாழ்ந்து குறுகிய காலத்திலே தம்முடைய ஜீவனை நமக்காக ஒப்புக் கொடுத்து இன்றளவும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது நிலையை யோசித்து பார்ப்போம். நன்றாக யோசித்து பாருங்கள். நாம் அநேக நேரங்களில் அநேக விதங்களில் அநேக செயல்பாடுகளில் நாம் எப்படி காணப்பட்டு இருக்கின்றோம், இதுவரை நாம் எப்படி இருந்தோம் என்பது முக்கியம் அல்ல, மாறாக இதற்கு பின் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த இரு வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நமக்கும் வைத்திருக்கின்றார். நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை நமக்கும் கொடுத்திருக்கின்றார். அந்த கொடுக்கப்பட்ட அந்த சட்டமானது உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவர் மீது நீங்கள் அன்பு கூறுகிறதை எப்படி வெளிப்படுத்தி காட்ட முடியும்? பிறர் மீது நீங்கள் அன்பு செலுத்துவதன் வழியாக, பிறர் மீது நீங்கள் பரிவு காட்டுவதன் வழியாக, பிறர் மீது நீங்கள் இரக்கம் செலுத்துவதன் வழியாக, பிறர் மீது நீங்கள் அன்பு செலுத்துவதன் வழியாக அதனை முழுமையாக பிறருக்கு எடுத்து கூற முடியும். அதற்கு கடவுளுக்கு நாம் எடுத்து காண்பிக்க முடியும். கடவுளுக்கு நாம் செய்கின்ற கைமாறாகவும் அது இருக்கும் என்கின்றதை அடையாளப்படுத்தி காண்பிக்கின்றார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இதுவரை எப்படி வாழ்ந்தோமோ அது முக்கியமல்ல. ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த நாள், இந்த நொடி, இந்த நிமிடத்தை காண முடியாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள், இந்த நொடி, இந்த நிமிடத்தை காண முடியாமல் எத்தனையோ பேர் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள், இந்த நொடி, இந்த நிமிடத்தை காண முடியாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் எத்தனையோ பேர் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் அற்புதமாக நிற்க வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்புதமாக நிலைநிற்க செய்திருக்கின்றார். உங்களையும் என்னையும் வாழ வைத்திருக்கின்றார். நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல இருப்பிடம், நல்ல உறவுகள் எல்லாவற்றையும் கொடுத்து மகிழ்வாக வாழ வைத்திருக்கின்றார்கள். அந்த கடவுள் உங்களிடத்தில் எதைக்கு எதிர்பார்க்கின்றார்? வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. உங்களை நேசிப்பது போல எல்லோரையும் நேசியுங்கள். உங்களை நேசிப்பது போல எல்லோரையும் நேசியுங்கள். நியாயமான இடத்தில் நீங்கள் கோபம் கொள்ளுங்கள். நியாயமற்ற இடங்களில் கோபம் கொண்டு அது நியாயப்பிரமாண சட்டத்தின் வெளிப்படுத்த அந்த செயல்பாடுகளை அது மறுதளிக்கின்ற அந்த செயல்பாடுகளாக அமையாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். உங்களை நேசிப்பது போல எல்லோரையும் நேசியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். இதுவரை நாம் இப்படி வாழ்ந்தோம். இனி நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாகவும் உலகத்திற்கு ஒளியாகவும் உலகத்திற்கு உப்பாகவும் பிறருக்கு பயன்படக்கூடிய பாத்திரங்களாய் நாம் பயன்பட கர்த்தர் விரும்புகின்றார். அதை மட்டுமே நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, எனக்கென்று வைத்திருக்கின்ற திட்டத்தையும் எனக்கென்று வைத்திருக்கின்ற நோக்கத்தையும் எனக்கென்று வைத்திருக்கின்ற அந்த செயல்பாடுகளையும் நாம் இன்று முதல் துவக்க கர்த்தாவே, எதற்காக என்னை வாழ வைத்திருக்கிறேன் என்ற ஒரு நோக்கத்தை நான் வெளிப்படுத்தி தெரிந்து கொண்டு ஆண்டவரே, அந்த நோக்கத்தின் பிரகாரமாக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொன்ன அந்த தூய பவுலடிகளார் போல என்னுடைய லக்கை நோக்கி நான் ஓட என்னுடைய மரண பரியந்தம் வரைக்கும் நான் மூடு நிலைத்திருக்க ஆண்டவரே, நீர் எப்படி பிறர் மீது அன்பு செலுத்தி இருந்தீரோ, நீர் எப்படி பிறர் மீது பரிவு காட்டி இருந்தீரோ, நீர் எப்படி பிறரோடு ஒப்புரவாகி இருந்தீரோ, அதே போல நாங்கள் ஒப்புரவாக பரிவு காட்ட பிறர் மீது அன்பு செலுத்த கர்த்தர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சுயபலத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுய சித்தத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் வார்த்தையாலே கூறிக்கொண்டிருக்கிறோமே. அந்த வார்த்தையின் செயல்பாடுகள் இன்று முதல் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பூலோகத்தில் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் என்று சொல்லி ஆண்டவர் முன்பதாக உங்களை தாழ்த்தி மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே, பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். இதுவரை நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி, சொந்த செயல்பாடுகளின்படி, சொந்த சித்தத்தின்படி நான் வாழ்ந்தது போதும் கர்த்தாவே. இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கின்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக ஆய்ந்திருக்கின்றோம் கர்த்தாவே. அந்த வார்த்தைகள் எங்களோடு தெளிவாக பேசி இருக்கின்றது. பழிக்கு பழி செய்வது நியாயமானது அல்ல. பழிக்கு பழி செய்வது நியாயமானது அல்ல. பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேனோ அதை தான் நான் பிறருக்கு செய்ய, பிறர் மீது அன்பு காட்ட,
பிறரோடு நான் ஒப்புரவாக, பிறரோடு நான் மகிழ்ந்திருக்க எனக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கின்றேன். உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்த, உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம் என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? பாருங்கள், நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தா. ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசி இருக்கிறது கர்த்தா. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு தெளிவாக இடைப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளின் மறைபொருட்களை புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் எங்களுடைய காதுகளையும் நேர் திறந்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்று முதல் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு போதித்து எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற கோணலாய் இருக்கின்ற எல்லாவற்றையும் சபையாக மாற்றி, கரடாக இருக்கின்ற எல்லாவற்றையும் சமமாக மாற்றி ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கின்றார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை தெரிவு செய்து வைத்திருக்கின்றார். எவர்களை தெரிவு செய்து வைத்திருக்கிறாரோ அவர்களை தான் கர்த்தர் இன்று முதல் பயன்படுத்த போகிறார் என்று சொல்லிய வேத வாக்கின்படி ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை தெரிவு செய்து வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் கர்த்தாவே. நீர் எங்களை பயன்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் கர்த்தாவே. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூலோகத்திலும் எங்களை கொண்டு செய்யப்பட கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகத்திற்கு ஒளியாகவும் உலகத்திற்கு உப்பாகவும் பிறருக்காக நாங்கள் பயன்பட கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். அங்கி எரிகின்ற திரியும் அணையாத விளக்குமாக யோவான் ஸ்நானகன் எப்படி பயன்பட்டாரோ அதே போல ஒரு யோவான் ஸ்நானகனை போல ஆண்டவரே உமக்காக சாட்சியுள்ள மக்களாக நாங்கள் விளங்க கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா என்று ஜெபிக்கின்றோம். உடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்துகின்றோம். உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் கர்த்தாவே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே வழிநடத்தும், நீரே காத்துக்கொள்ளும், நீரே ஆசீர்வதியும், நீரே பராமரித்துக் கொள்ளும். நீரே எல்லாவற்றிற்கும் துதிக நமக்கு நீர் ஒருவருக்கே செலுத்துவோம். ரட்சகர மீட்பருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம். வாழ்வு கொடுக்கின்ற நல்ல கடவுளே, ஆமென். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனை உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் குறித்தாக. ஆமென். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பராபரனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் குறிப்பாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தோடும் இல்லத்தோடும் உங்கள் உறவினர் உற்றார் இனவர ஜந்துக்கள் உடன் பிறப்புகள் எல்லாரோடும் இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். கர்த்தாவின் தெய்வீக சமாதானம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். பராபர ஸ்தோத்திரம்.